நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் அங்கு காவலாளியாக இருந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த ஓம் பகதூர் என்பவரை படுகொலை செய்தனர். மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் கொடுத்த தகவலின் பேரில் திருச்சூரை சேர்ந்த சதீஷ், திபு, சந்தோஷ், உதயகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக காவலாளி கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் நேற்று முன்தினம் நடைபெற்ற சாலை விபத்தில் பலியானார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கோடநாட்டில் உள்ள அவரது சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிய கனகராஜுக்கு அவரது நண்பர் சயான் உதவியதாக தெரிகிறது. பாலக்காடு அருகே நேற்று நடைபெற்ற விபத்தில் படுகாயங்களுடன் தப்பிய சயான் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே திருச்சூரைச் சேர்ந்த சதீஷ், திபு, சந்தோஷ், உதயகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து கோடநாடு பங்களாவிற்கு நேரில் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். செயல் விளக்கம் மூலம் கொள்ளை முயற்சி குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் பின்னர் அவர்களை கோத்தகிரி காவல் நிலையத்தில் விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து அவர்கள் 4வரும் குன்னூர் மாஜிஸ்திரேட் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அவர்களை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க தனிப்படை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதற்கான மனு வரும் செவ்வாய்க்கிழமை குன்னூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிகிறது. இந்நிலையில் விபத்தில் சிக்கி கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குற்றவாளி சயானிடம் விசாரணை நடத்த பாலக்காடு தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தலைமையிலான கேரள போலீசார் இன்று கோவை வந்துள்ளனர். ஆனால் சுமார் 2 மணி நேரமாக கேரள காவல்துறையினர் மருத்துவமனையில் காத்திருந்தும் மருத்துவமனை நிர்வாகம் சயானை பார்க்க அனுமதிக்கவில்லை. நீதிபதி அல்லது காவல்துறை உயர் அதிகாரியிடமிருந்து உரிய அனுமதி கடிதம் பெறாத காரணத்தினால் சயானிடம் விசாரணை நடத்த கேரள காவல்துறையினரை அனுமதிக்கவில்லை என மருத்துவ நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதற்கிடையே சயானை சிகிச்சை பெறும் தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு தலைவர் சுந்தரராஜன் சயானின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் காயங்கள் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் தர இயலாது எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே கோடநாடு எஸ்டேட் கொள்ளை முயற்சி சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலம் மலப்புரம் அருகே 2 பேரை கேரள போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் விபத்தில் உயிரிழந்த சயானின் மனைவி வினுப்பிரியா மற்றும் மகள் நீதுவின் உடல் கேரள மாநிலம் திருச்சூரில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் முதற்கட்ட தகவலில் அடிப்படையில் இருவரும் விபத்து காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களது உடல்கள் கோவை நஞ்சுண்டாபுரம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. கோடநாடு கொலை விவகாரத்தில் நடந்தது என்ன என்ற உண்மை தகவல்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோடநாடு பங்களாவில் இருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கை கடிகாரங்கள் மட்டும் காணாமல் போனதாக போலீசார் கூறுவது நம்பும்படியாக இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டதும் அவருடன் இன்னொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் படுகாயம் அடைந்ததும் இன்னொரு புதிய மர்மமாக உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். ஒரே நேரத்தில் கொள்ளை மற்றும் கொலை வழக்கில் சந்தேகப்படுவதாக தேடப்படும் இருவர் வெவ்வேறு இடத்தில் நிகழ்ந்த விபத்துகளில் சிக்கியிருப்பது சாதாரண நிகழ்வு போல் தெரியவில்லை எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் தற்போதைய முதலமைச்சருக்கு நெருங்கிய உறவினர் என வெளிவந்துள்ள செய்திகளையும் புறந்தள்ளிவிட முடியாது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மர்ம முடிச்சுகளும் கவனமாக அவிழ்க்கப்பட வேண்டிய வழக்கு என கூறியுள்ள ஸ்டாலின் போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பது வெளிப்படையான விசாரணைக்கு வித்திடும் என்று நம்புவதற்கு இடமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனவே வழக்கு விசாரணையை உடனடியாக ஏடிஜிபி அந்தஸ்தில் உள்ள நேர்மையான போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைத்து அந்த விசாரணையை மாநில உள்துறை செயலாளர் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகள் யாரேனும் மீண்டும் ஒரு விபத்தில் சிக்கிவிடாமல் தடுத்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற 73 நாட்களில் 1560 கோப்புகளுக்கு அரசாணை வெளியிட்டு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்றார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர்
தமிழக அரசு தொய்வின்றி செயல்படுவதாக தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சிகள் குறை கூறி வருவதாகவும் குடிநீர் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எடப்பாடி தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த செம்மலையின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களும் எடப்பாடியால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை 1560 கோப்புகளுக்கு கையொப்பமிட்டு ஆணை வழங்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு கோப்பு கூட நிலுவையில் இல்லை. ஆகவே அரசு எந்திரம் எந்த அளவுக்கு வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை ஊடகம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அது திட்டமிட்டு வேண்டும் என்று சொல்கின்ற குற்றச்சாட்டு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்கின்ற குற்றச்சாட்டு எல்லளவும் எல்முனை அளவும் உண்மையல்ல. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, தென்னை விவசாயிகள் பயனடையும் வகையில் நீராபானம் தயாரிக்கும் திட்டம் 6 மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார். அரசியல் ஆதாயத்திற்காகவே திராவிடம் குறித்து பேசி தமிழர்களுக்கு திமுக துரோகம் இழைத்து விட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒட்டுமொத்த தமிழகமும் மர்மமான முறையில் இயங்கி வருவதாக தெரிவித்தார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை திமுக குறை கூறி வருவதாக விமர்சித்த பொன் ராதாகிருஷ்ணன், திராவிடத்திற்கும் தமிழ் மொழிக்கும் திமுக துரோகம் இழைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசியல் ஆதாயத்திற்காகவே திமுக திராவிடத்தை பேசி வருவதாக தெரிவித்த அவர், தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது எத்தனை அணைகள் கட்டியது என்றும் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் என்ன பண்ணுறது பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தேவை கிடையாது. திராவிடம்லாம் தயவு செய்து நீங்க பேசாங்க. திராவிடத்துக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, தமிழ் மொழிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. 50 வருஷமா நீங்க ஆண்டிருக்கீங்க அல்லது எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்க பொறுப்பில் இருந்திருக்கீங்க. 5 முறை தமிழகத்தினுடைய முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தபோது அதிமுக காலங்களில் நடந்தது. இது எல்லாமே 50 வருட கணக்கை திமுகவும் அதிமுகவும் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்துட்டு இருக்கீங்க. விவசாயிகளுக்கும் தீவிரவாதிகளுக்குமான வித்தியாசம் பற்றி பாஜகவிற்கு தெரியாது என அனைத்து விவசாயிகளின் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். 50% இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி தென்னை தேனாம்பேட்டையில் மருத்துவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களின் போராட்டத்திற்கு PR பாண்டியன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அரசு அதிகாரிகள் குடும்பத்தினருக்கு அவசர சிகிச்சை தேவை எனில் அரசு மருத்துவமனைக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற சூழல் உருவாக வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் விவசாயிகளின் போராட்டத்திற்காக டெல்லி சென்ற தமிழக முதல்வர் பழனிசாமி, மருத்துவர்களின் பிரச்சனைகளுக்காகவும் பிரதமரிடம் நேரில் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தீவிரவாதி யாரு, விவசாயி யாரு என்ற அடையாளம் கூட தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்திற்கும் அகில இந்திய அளவிற்கும் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் போராட்ட களமாக மாறியிருக்கிறது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் விஷம் அருந்தி உயிரிழப்பது போன்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல், நல்லாண்டார் கொல்லை, வடகாடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டம் செயல்படுத்தப்படாது என்ற அமைச்சர்களின் உறுதியளிப்பை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனையடுத்து மீண்டும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 19வது நாளாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் பூச்சிக்கொல்லியை உட்கொண்டு உயிரிழப்பது போன்று நடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதுநிலை மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு ரத்து செய்ததை கண்டித்து மே 2ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்கள் போராட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் மாநில அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் செந்தில், மருத்துவ மேற்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு சட்ட ரீதியிலான பாதுகாப்பு வழங்க கோரினார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சிறப்பு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் வரும் மே 2ஆம் தேதி முதல் மருத்துவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2/5/2017 அன்று 15 மாவட்டங்களில் பிக்கெட்டிங் மற்றும் ரோடு ரோக்கோ நடத்தப்படும். 2ஆம் தேதி முதல் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மாஸ் பாய்காட் இன்டெஃபினிட்டா
அதில் அவசர கேஸுகள் கண்டிஜென்சி டீம் மூலம் பார்க்கப்படும். 3ஆம் தேதியிலிருந்து எலெக்டிவ் சர்ஜரிஸ் மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் மற்றும் மீட்டிங்ஸ், ட்ரைனிங், ரிப்போர்ட் பண்றது எல்லாமே பாய்காட் பண்ணப்படும் இன்டெஃபினிட்டா. 5-6 சென்னை செல்வோம், உரிமை வெல்வோம் அன்னைக்கு மாஸ் கேஷுவல் லீவ். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இதர மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாத்திலையுமே மாஸ் சிஎல், எமர்ஜென்சி தவிர மிச்சவங்கெல்லாம் மாஸ் சிஎல் போட்டு சென்னை அனைத்து மாவட்டங்களிலிருந்து செல்வாங்க. அங்க போய் சென்னை சென்று நாங்கள் போராட இருக்கிறோம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.